வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி திரு சவுக் சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த குண்டர் தடுப்பு சட்ட வழக்கு என்பது செல்லாது என்று சொல்லி மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார். இந்த தீர்ப்பு பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட தாக்குதல்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனுதாபிகளும் ஆதரவாளர்களாக இருக்கிற சில அறிவுஜீவிகளும் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இவர்களால் அந்த தீர்ப்பை சகித்து கொள்ள முடியவில்லை. திமுக தனிப்பட்ட முறையிலே கூட அந்த தீர்ப்பை எதிர்பார்க்கவில்லை. அது நடந்துவிடக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஒரு நீதியரசர் சட்டத்தின்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிற போது சில பேரெல்லாம் ரொம்ப கீழிறங்கி போய் அந்த தீர்ப்புக்கே உள்நோக்கம் கற்பித்து விமர்சிக்கிற அளவிற்கு நிலைக்கு வந்துவிட்டார்கள். அதில் மிக முக்கியமாக இப்போ நடந்திருக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டிலே இருந்து 2 பேர் அந்த தீர்ப்பை கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கான தகுதியையே இழந்து விட்டார். எனவே அவர் நீதிபதி என்கிற அந்த பொறுப்பிலிருந்தே அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அப்படி கடிதம் எழுதியிருக்கிறவர்கள் வேறு யாருமல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் கோவைக்கூர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். எதற்காக இந்த கடிதத்தை இவர்கள் எழுதுகிறார்கள்? சவுக்கு சங்கர் வழக்கிலே அவருக்கு குண்டாஸ் ரத்து செய்ததற்காகவா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் வழக்கிலே குண்டாஸை ரத்து செய்த நீதிபதி மீதுதான் புகார் கொடுத்திருக்கிறார்கள். வேற ஒரு வழக்குக்காக. என்ன வழக்கு? கரூர் மாவட்டத்தில் இருக்கிற நேரூர் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் சமாதி என்று சொல்லப்படுகிற ஒரு சித்தரினுடைய சமாதி இருக்கிறது. இந்த சித்தர் 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்திலே வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. நம்ம புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே மன்னர் தொண்டைமான் அவர்களினுடைய ஆன்மீக குருவாக இருந்தவர், கும்பகோணத்திலே பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பாடல்களை அவர் இயற்றியிருப்பதாகவும் பல புத்தகங்களை அவர் இயற்றியிருப்பதாகவும் எல்லாம் அவருடைய வரலாறு பேசுகிறது. அந்த சித்தர், அவர் சித்தர் என்று நம்பப்படுகிறார். அவர் சமாதியான இடமாக அந்த இடம் கருதப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு கோயில் போல பக்தர்கள் வணங்குகிற ஒரு முறை ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையில் என்ன இதில் இருக்கிற சிக்கல் அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் 6 நாட்கள் அவர் ஜீவசமாதி அடைந்த அந்த நாளை, அந்த தினத்தை அங்கே இருக்கிற அந்த மக்கள், அவர் மீது பக்தி கொண்டிருக்கிற அந்த சித்தரை வணங்குகிற அந்த பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த கொண்டாடுவதிலே ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது. அந்த நடைமுறை தான் சிக்கல். அது என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னால், இந்த விழா கொண்டாடுகிற போது சதாசிவ பிரம்மேந்திர அவர்களினுடைய படத்தை ஊர்வலமாக எடுத்து சென்று ஒரு அக்ரஹாரத்திலே வைத்து விடுவார்கள். பிறகு அங்கே வாழை இலைகள் இட்டு அங்கே பந்தி நடக்கும், உணவருந்துவார்கள். உணவருந்தி விட்டு அங்கே இருக்கிற வித்தியாசமான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அந்த உணவருந்தி முடித்த இலைகள் இருக்கிறது இல்லையா, அந்த இலைகள் மீது அங்கப்பிரதட்சணம் செய்வார்கள். அங்கப்பிரதட்சணம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் உருளுவோம், படுத்து வெற்றுடலோடு உருளுவது. எல்லா கோயில்களில் அங்கப்பிரதட்சணம் பண்ணுகிற காட்சிகளை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி அங்கப்பிரதட்சணம் சாப்பிட்டு முடித்த அந்த இலைகளின் மீது அவர்கள் செய்வார்கள். இது அங்கே இருக்கிற நடைமுறை. இந்த நடைமுறைக்கு 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. ஏன் தடை விதித்தாங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன மோசமான ஒரு நடைமுறையாக இருக்குது, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானதாக இருக்குது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தவறானது, எனவே தடை விதிக்கிறோம் என்று உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இதுக்கு தடை விதிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்வுக்கு, இங்கே இந்த கரூரில் நேரூரில் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கல. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்னொரு வழக்கிலே தடையை கொடுத்துருந்துச்சு. அது என்ன? குக்கே சுப்பிரமணிய திருக்கோயில் என்று சொல்லப்படுகிற ஒரு கோவில். இது கர்நாடகாவில் இருக்குது. அந்த கோயிலில் இதே மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கிறது. அங்கும் இதே மாதிரி இலைகளை போடுவார்கள், பந்தி நடக்கும், பந்தி நடந்த முடிவரை சாப்பிட்டு முடிப்பார்கள், சாப்பிட்டு முடித்த பிறகு இலை மீது அங்கப்பிரதட்சணம் உருளுவார்கள். இந்த முறைக்கு அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதிக்க முடியாது, அது பக்தர்களினுடைய சிந்தனை, என்ன மாதிரியான வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவரவர் உரிமை, எனவே அதில் தலையிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் தடுத்துவிட்டது. அதன் பிறகு மீண்டும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்ட போது அங்கிருந்த நடைமுறையை பார்த்துவிட்டு உச்சநீதிமன்றம் சொன்னது, இது தீண்டாமைக்கு நிகரான நடைமுறை, எனவே இதை தடை செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன் தீண்டாமை என்று சொன்னார்கள் என்றால், அங்கே பார்ப்பனர்கள், பிராமணர்கள் உணவுண்ட அந்த இலையின் மீது மற்ற சாதியைச் சேர்ந்தவர்கள் படுத்து அங்கப்பிரதட்சணம் செய்கிற அந்த முறை என்பது குக்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே அங்கே இருக்கிறது. இது கர்நாடகாவில். அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி சேர்ந்தவர்கள் சாப்பிட்ட அந்த இலையின் மீது மற்ற சாதிக்காரர்கள் உருளுவது என்பது தீண்டாமைக்கு நிகரானது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அதை தடை செய்தது. இது 2014 நடக்கிறது.
இதனுடைய அடுத்து 2015 கரூரில் நேரூரில் இருக்கிற ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அந்த ஜீவசமாதியிலே நடக்கிற இந்த பழக்கத்திற்கு எதிராக ஒரு வழக்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போகப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை பார்த்துவிட்டு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அங்கே குக்கே சுப்பிரமணியர் திருக்கோயிலிலே தடை விதித்திருக்கிறார்கள், எனவே நாங்களும் இந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கிறோம் என்று தடையை விதித்து விட்டார்கள். இது தடை செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த ஆண்டு அந்த வழக்கு மறுபடியும் எடுக்கப்படுகிறது. அந்த வழக்கை ஒருவர் கொண்டு வருகிறார். அவர் என்ன அதுக்கு சொல்றார் அப்படின்னா, ஏன் உச்சநீதிமன்றம் கர்நாடகாவில் நடந்த நிகழ்வை தடை செய்தது? ஏன்னா அது தீண்டாமை. ஒரு சாதிக்காரர் சாப்பிட்டதில் இன்னும் மற்ற சாதிக்காரர்கள் எல்லாம் புரள வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல என்று சொல்லித்தான் உச்சநீதிமன்றம் தடை செய்தது. ஆனால் இந்த இடத்திலே சாதி பாகுபாடுகள் கிடையாது. இங்கு இந்த சாதிக்காரர் சாப்பிட வேண்டும், இந்த சாதிக்காரர் உருள வேண்டும் என்கிற எந்த நடைமுறையும் பழக்கமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் முதலில் உருள தொடங்குகிறவர்களே, முதலில் அங்கப்பிரதட்சணத்தை தொடங்குகிறவர்களே பிராமணர்கள் தான், இங்கே பார்ப்பனர்கள் தான் அதை செய்கிறார்கள். எனவே இங்கே தீண்டாமை என்பதற்கு பேச்சே கிடையாது. இதை நாங்கள் சொல்லவில்லை, யாரு வழக்கு தொடுக்கிறவர் சொல்லவில்லை. மாறாக 2015ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது மாவட்ட கலெக்டரே சொல்லியிருக்கிறார். மாவட்ட கலெக்டர் அங்கே நீதிபதி முன்னால் சொன்ன வாக்குமூலத்திலேயே, அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்திலேயே, மாவட்ட கலெக்டர் கொடுத்ததிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே சாதி பிரச்சனை என்பதே கிடையாது, எல்லா சாதிக்காரர்களும் கூடுகிறார்கள், எல்லாரும் சாப்பிடுகிறார்கள், எல்லாரும் அந்த அங்க பிரச்சனத்தில் பங்கெடுக்கிறார்கள், எனவே இங்கே தீண்டாமை என்ற பேச்சு கிடமில்லை என்று கலெக்டர் சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி நீதியரசர்கள் அன்றைக்கு இதற்கு தடை விதித்து விட்டார்கள். எனவே இதை விசாரிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அப்போ நீதிபதிகள் இதை கேட்கிறாங்க, எதற்காக இந்த அங்க பிரச்சனை பண்ணுறீங்க இப்படி? அந்த கேள்விக்கும் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாங்கள் சொல்லுகிற அந்த சித்தர் இருக்கிறார் இல்லையா, யார்? ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் என்று சொல்லப்படுகிற அந்த சித்தர், அங்கே ஜீவ சமாதி அடைந்த சித்தர், அவர் இந்த இலைகளிலே நாங்கள் பந்தி வைக்கிற போது அந்த பந்தியிலே அவர் ஏதாவது ஒரு இலையிலே உட்கார்ந்து சாப்பிடுகிறார் என்பது ஐதீகம், என்பது நம்பிக்கை. எனவே அந்த இலைகளின் மீது எங்கள் உடல்கள் படுமாறு நாங்கள் அங்க பிரதட்சணை செய்கிறோம். அப்படி செய்தாம் என்று சொன்னால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம், தொழில், இந்த மாதிரியான அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வழக்கு நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இப்போ சவுக் சங்கர் வழக்கில் தீர்ப்பு கொடுத்த GR சுவாமிநாதன் நீதியரசர் அவரிடம் வருகிறது. அவர் இந்த வழக்கை விசாரித்துவிட்டு உயர்நீதிமன்றம் இதுக்கு தடை விதித்தது செல்லாது என்று சொல்கிறார். ஏன் தடை விதித்தது செல்லாதுன்னா, உச்சநீதிமன்றம் கர்நாடகாவிலே தடை விதித்தது என்று சொன்னால் அங்கே தீண்டாமை இருக்கிறது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. ஆனால் தமிழ்நாட்டிலே நடக்கிற, கரூரிலே நடக்கிற இந்த நிகழ்வில் தீண்டாமைக்கு வாய்ப்பே இல்லை, சாதிய பிரச்சனைகள் இல்லை என்று மாவட்ட நிர்வாகம், யாரு? மாவட்ட ஆட்சியரே சொல்லிவிட்ட பிறகு இதை அந்த வழக்கோடு ஒப்பிட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பக்தர்களுக்கு இருக்கிற உரிமை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒன்று பிடிக்காது. சில பேர் அழகு குத்தி கொள்ளுகிறார்கள், சில பேர் காவடி தூக்கி கொண்டு நடக்கிறார்கள், சில பேர் இந்த மண் சோறு சாப்பிடுகிறார்கள், சில பேர் அங்க பிரச்சனை கோயில்களிலே இதெல்லாம் ஒருவருக்கு ஆரோக்கியமானதாக தெரியும், இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரி தெரியும். ஆனால் அது அவரவருடைய விருப்பம். இந்தியாவில் அவரவர் மத நம்பிக்கையை, மற்றவருடைய சுதந்திரத்தை மற்றவர்களை துன்புறுத்தாமல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் அவர்களுடைய மத நம்பிக்கையிலே தலையிட முடியாது. அங்கே தீண்டாமையோ சாதியோ இருந்தது என்று சொன்னால் அதை தடுக்கலாம், இதில் தடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட நாள் மே 17ஆம் தேதி. வழக்கமாக மே 18 தான் இந்த அங்க பிரச்சனை நடக்கும், எனவே அது நடந்தும் விட்டது. மே 24ஆம் தேதி இதே அந்த குண்டாஸ் போட்டது செல்லாது என்று அறிவிக்கிறார். இதை அறிவித்தவுடன் 26ஆம் தேதி மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் கூராமகிருஷ்ணன் அவர்களும் நீதிபதிக்கு, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு, இவர் நீதிபதிக்கே தகுதியற்றவர் GR சுவாமிநாதன் என்று சொல்லி இவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு தீர்ப்பு கொடுக்கிறார், இது சரியானதல்ல என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த நடைமுறை சரியா தவறா அது அவனவனும் ஒவ்வொருவரும் யோசிச்சு கொள்ள வேண்டிய விஷயம். நான் போய் அங்கே பிரச்சனை செய்வேன்னா நான் செய்ய மாட்டேன். நான் கடவுளை வணங்குகிறவன் தான், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது தான். ஆனால் என்னை போய் அங்கே பிரச்சனை செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன். ஆனால் நான் செய்கிறேன் என்று ஒருவன் போகிறான் என்று சொன்னால் அதற்குள்ளே சாதி இல்லை, அதற்குள்ளே தீண்டாமை இல்லை என்று அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் சொல்லுகிறது என்றால் அதை நடத்துவதை எப்படி தடுக்க முடியும், தடுப்பதற்கான உரிமை இருக்கிறதா என்பது பரந்துபட்ட அளவிலே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி இருக்கிற போது இந்த நிகழ்வுக்கு
இந்த தடையை ரத்து செய்து நிகழ்வை நடத்தி கொள்ளலாம் என்று சொன்ன ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனுதாபிகளாக இருக்கிற அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் பாய வேண்டிய தேவை என்ன? இதையே தானே சுபவி அவர்களும் செய்தார். இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அடுத்த நாளே சுபவி அவர்கள் எழுதியதிலே கேட்டார், சவுக்கு சங்கர் என்ன பெரிய தேசத்திற்காக பாடுபட்டவரா, அவருடைய வழக்கை மட்டும் எதற்காக எடுத்தீர்கள் என்று கேட்டார். அவருடைய வழக்கை மட்டும் எதற்காக எடுத்தீர்கள் என்று கேட்பதற்கு சுபவி அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போல வழக்கை எடுப்பதற்கு நீதிபதிக்கு உரிமை இருக்கிறது இல்லையா? ஒருவர் சாதாரணமாக கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் குறித்து நீதிபதி கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் கைது செய்யப்பட்ட நாள் முதற்கொண்டு முதல் நாளிலே தொடங்கி சட்ட மீறுதல்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது என்று சொல்லி குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிற போது, நாடு வேடிக்கை பார்த்து கொண்டு மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற போது நீதியரசர்கள் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று சுபவி எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் அண்ணன் கூராமகிருஷ்ணன் அவர்களும் இவர்கள் அனுப்பி இருக்கிற இந்த கடிதங்கள் இதெல்லாம் எதற்காக? உண்மையில் நீங்கள் இந்த பிரச்சனைக்காகத்தான் பேசுகிறீங்களா? கரூரில் நேரூரில் நடக்கிற இந்த அங்கப்பிரச்சனை அதை தடையை நீக்கி விட்டது தான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்லை, வேறு பிரச்சனை. சவுக்கு சங்கரனுடைய வழக்கிலே அவர் குண்டாசையை ரத்து செய்து விட்டார் என்பதற்காக அவர் மீது மிகப்பெரிய அளவிலான கருத்து தாக்குதல்களை இவர்கள் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அவருக்கான எதிர்ப்பை தமிழ்நாட்டிற்குள்ளே வலுவடைய செய்வதற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள். அதற்கு இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு மக்களினுடைய பார்வையாகவே இருக்கிறது. நான் ரொம்ப சாதாரணமாக உங்களை கேட்குறேன், கரூரில் நடக்கிற அந்த நிகழ்வு உங்களுடைய பிரச்சனை என்று சொன்னால், உங்களுடைய அரசு தானே நடக்கிறது, திராவிட மாடல் அரசு தானே நடக்கிறது. வரிசையிலே சென்று புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களினுடைய காலை தொட்டு கும்பிட்டு வந்தாலும் வெளியிலே நாத்திகம் தானே பேசிக் கொள்ளுகிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சட்டம் போட்டே தடை செய்து விடலாமே. தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லை என்று சொன்னால் அது நடக்காமல் நிற்கப் போகிறது. நீங்களே நீதியரசர் மீது பாய்கிறீர்கள். நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார், தமிழ்நாடு அரசு ஏன் அதை தடை செய்யவில்லை? உங்க அரசு தானே, முற்போக்கு பேசுகிற அரசு தானே, மூட நம்பிக்கைகள் ஆகாது என்று சொல்லுகிற அரசு தானே. ஏன் நீங்க தடுக்கல? அதையே ஏன் தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை கூட நீங்கள் முதலமைச்சருக்கு வைக்கல என்றால், இவர்கள் அரசு இதை போய் தடை செய்யும், இவர்களுக்கு மூட நம்பிக்கைகள் பல, இதெல்லாம் இவங்க பிரச்சனை அல்ல. இவர்களுடைய பிரச்சனை என்பது அந்த நீதியரசர் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இவர்கள் யாரும் எதிர்பார்க்காத தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கமே சட்ட மீறல்களை தைரியமாக அனுமதித்துக் கொண்டிருக்கிற போது, அதிகாரிகள் தைரியமாக சட்ட மீறல்களை செய்து கொண்டு ஒரு அரச பயங்கரவாத நடவடிக்கைகளை சாதாரண குடிமக்கள் மீது ஏவி விட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த அரசுக்கு ஒரு தலையிலே குட்டு வைக்கிற வண்ணம் ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்து விட்டார் என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் மீது தனிப்பட்ட வன்மத்தை இவர்கள் இன்றைக்கு கக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கான வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. நான் மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் கூராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும், அவரும் இதை கண்டித்திருக்கிறார். அவருக்கும் நான் எல்லாத்தையுமே கேட்கிறது, நடந்து கொண்டிருக்கிற அரசு திமுகவின் அரசு தானே, நீங்கள் நினைச்சா தடை செய்திட முடியுமே. 17ஆம் தேதி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தால் கூட 18ஆம் தேதி காலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நிகழ்வு நடந்திருக்காதே. ஏன் நீங்கள் சொல்லலை என்றால், திராவிட மாடல் என்பது எவ்வளவு போலியாக இருக்கிறது என்பதை மக்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் இவர்கள் பகுத்தறிவு பேசுவதைப் போல பேசுவதும், அதை வைத்தே வாக்குகளை வாங்கி கொண்டு மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் என்பது அதற்கெல்லாம் நேர் எதிர் திசையிலே நகர்ந்து கொண்டிருப்பதும், இதற்கிடையிலே இந்த அரசாங்கம் என்ன சொல்லுகிறது, இந்த அரசை ஆளுகிறவர்கள், இந்த அதிகார வர்க்கத்திலே இருக்கிறவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதற்கு பணிந்து போகாமல் ஒரு சிலர் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை வேறு விதமாக தாக்குவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதற்கு இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு தான் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது இவர்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிற இந்த விமர்சனங்கள். இதையெல்லாம் தாண்டி அவருடைய தீர்ப்புக்கே உள்நோக்கம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சட்டவிரோதம். அது சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப சட்டவிரோதம். எனவே இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும், இந்த கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு நினைத்தாலே இதை தடை செய்துவிட முடியும். ஆனால் தமிழ்நாடு அரசு செய்யாது. தமிழ்நாடு அரசால் அதை செய்ய முடியாது. அது நமக்கு நன்றாகவே தெரியும். அங்கே நடந்து கொண்டிருப்பது மக்கள் நம்பிக்கை. மக்கள் அதை விரும்புகிறார்கள். அது ஒரு நம்பிக்கை. அதிலே உண்மையிலேயே சாதி கலக்கும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் சாப்பிட்டு விட்டு மற்றவர்கள் உருள வேண்டும் என்கிற ஐதீகத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஐதீகத்தை தூக்கி வீசுவதிலே யாருக்கும் எந்த தடையும் இருக்கப் போவதில்லை. கட்டாயமாக அது நிறுத்தப்பட வேண்டும், தூக்கி வீசப்பட வேண்டும். ஆனால் அப்படி சாதிய பிரச்சனைகள் எல்லாம் அதற்குள்ளே இல்லை. அது பக்தர்களினுடைய நம்பிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே இருந்து அந்த வேலையை செய்கிற பக்தர்களிடம் நீங்கள் உங்கள் கொள்கையை பிரச்சாரம் செய்யலாமே ஒழிய
சட்டப்படியாக சரியான மேற்கோள்களை காட்டி இந்த வழக்கோடு இந்த வழக்கு பொருந்தாது என்பதை காட்டி சட்டப்படியான தீர்ப்பை கொடுக்கிற ஒரு நீதியரசரை அவர் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி இழந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் எழுதுவதும் அவருடைய மாண்பை தமிழ்நாட்டு மண்ணிலே குலைக்க நீங்கள் விரும்புவது என்பதும் ஏற்புடையதாக இல்லை. எந்த நீதியை எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் நீதிபதிகளினுடைய கருத்து குறைந்தபட்சம் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம அப்பீலுக்கு போகலாம். அதில் ஒன்றும் ஒரு நீதிபதியை நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்பீலுக்கு போகலாம். ஆனால் அதற்கு உள்நோக்கம் கற்பித்து கொண்டு ஒரு நீதிபதி எங்களுக்கு ஆகிறவர், இன்னொரு நீதிபதி எங்களுக்கு ஆகாதவர் என்கிற நிலையை நாம் எடுப்போம் என்று சொன்னால், இந்த அரசியலில் இருக்கிறவர்கள் எடுப்பார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். இது சரியானதல்ல. எனவே அவர் கொடுத்திருக்கிற தீர்ப்பிலே பிரச்சனை இருக்கும் என்றால் நீங்கள் உங்கள் அரசிடம் முறையிடுங்கள், மேல்முறையீட்டிற்கு சென்று அதற்கு தடை வாங்குங்கள். இது இத்தனை வாய்ப்புகள் இருக்கிற போது நீதிபதியின் மேல் நீங்கள் பாய்ந்து கொண்டிருப்பது என்பது வெளிப்படையாக உங்கள் காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள்.